ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம விரும்புகின்ற அந்த நபர் உங்கள் மேல் உயிரையே வைத்திருந்தாங்கன்னா, நீங்க யாரையாவது மனதார விரும்பினால், காதலித்தால், அந்த நபர் உங்க மேல உயிரை வச்சிருக்காங்க, நீங்க எதை சொன்னாலும் செய்வாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையான அவங்களுடைய அன்பு, உண்மை, அவங்க வைத்திருக்கிற காதலோ அன்போ உங்கள் மேல அன்பு அதிகமா இருக்கு, உண்மையாலுமே அவங்க உங்களை விரும்புறாங்க, பொய் இல்லாத ஒரு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக இது போன்ற ஒரு சில அறிகுறிகள் தென்படும். அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நிறைய அறிகுறிகள் தெரியும். நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நோட்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த அவங்களுடைய உண்மையான எண்ணம் என்பது வெளிப்படும். நாம என்ன செய்ய போறோம்னா, ஒரு 5 விஷயம் மட்டும்தான், ரொம்ப சுருக்கி முக்கியமான 5 விஷயங்கள், அதை அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னு சொன்னா கன்ஃபார்மா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அவங்கள நம்ம விடக்கூடாது, வாழ்க்கையில எப்போதுமே அவங்களை மிஸ் பண்ணக்கூடாது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்காகத்தான் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இந்த ஒரு உணர்வு பூர்வமான அன்பு நம்ம மேல அதிகமா இருக்கு அவங்களுக்கு. நம்மளை எந்த காரணத்தை முன்னிட்டும் நம்மளை மிஸ் பண்ண மாட்டாங்க, நாம அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றுகிற ஒரு சில விஷயங்கள். அந்த 5 விஷயத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, தியாகம். அதாவது தியாகத்தின் உருவமா அவங்க தெரிவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு கூட அவங்க குடும்பத்துல எந்த ஒரு முக்கிய தருணத்துக்கு கூட இது போன்ற ஒரு முன்னிலையை அவங்க செய்ய மாட்டாங்க. என்னன்னா, உங்களுக்காக எதையும் தியாகம் செய்வாங்க. அவங்க குடும்பத்துல உங்களை ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குடும்பத்தையே தியாகம் செஞ்சுட்டு உங்க கூட வர்றதுக்கு மும்முரமா இருப்பாங்க. உங்களை பற்றியான ஒரு தவறான புரிதல்களை அவங்க குடும்பத்துல வெளிப்படுத்தினாலும் உங்களுக்காக அவங்க சண்டை போடுவாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, உங்களுக்காக அவங்க குடும்பத்தையே தியாகம் பண்ணுவாங்க. அவங்களுடைய குடும்ப சொத்துக்கள் யாராவது தரான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் தியாகம் பண்ணிட்டு நீங்க தான் வேணும்னு வந்துருவாங்க. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இது நடந்திருக்கு. உண்மையான அன்பிற்கு எடுத்துக்காட்டு நடந்த விஷயங்கள் தான். உண்மையான காதல் இருந்தா இதெல்லாம் நிகழும். இந்த காலத்துல அப்படிலாம் நடக்குமா? நான் எங்க கஷ்டப்பட்டு இந்த சொத்தெல்லாம் சேர்க்கறது, எங்க அப்பா கொடுக்குறேன்றாரு, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா எனக்கு இந்த சொத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவர் பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணாதான் எனக்கு சொத்து தருவேன்ட்டாரு, நான் என்ன பண்ண முடியும்? சொத்தா பணமா பொண்ணான்னு கேட்டால் எனக்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறவர்கள் தான் இந்த காலத்தில் அதிகம். ஏன்னா இந்த காலம் அப்படிப்பட்டது, போட்டி போடக்கூடிய ஒரு உலகமா இருக்கு. நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்கு. அதனால நம்ம பொருளாதாரத்தை ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறோன்றது தப்பு கிடையாது. இருந்தாலும் இது போன்ற ஒரு உணர்வுபூர்வமான அன்பு என்பது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது போன்ற பல விஷயங்களை தியாகம் செய்து உங்களோடு வர துடிக்கிறவர்கள் உண்மையான அன்பிற்குரியவர்கள். உங்க மேல அன்பு அதிகமா வச்சிருக்கிறவங்க, உண்மையான அன்பை வச்சிருக்கிறவங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அறிகுறி. ரெண்டாவதா ஒரு அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் மீது உண்மையான காதலையோ அன்பையோ வச்சிருக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்துவதற்காக பல விஷயங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. பலவிதமான விஷயங்களை செஞ்சு நிரூபிப்பாங்க. அவங்களுடைய காதலை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்கள் மீதான அன்பு என்பது உண்மை என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவங்களால நீங்க என்னென்னலாம் சொன்னாலும் அவங்க அதுக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிப்பாங்க. அவங்களுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு நிறைய வழிகளை முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலுமே பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உங்கள் மேல் இருக்கிற காதலை வெளிப்படுத்துவதாக தெரியும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல உங்களை மையமாக வைத்து, உங்கள் மேல அன்பு செலுத்துவதாக வைத்து, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக வைத்துதான் அந்த செயலையே செய்வாங்க. இந்த காதல் பண்ணுகிற காலத்துல உண்மையாலும் உங்கள் மேல் அன்பு இருக்கிறவர்கள் தான் அப்படி செய்வாங்க. சும்மாத்திக்கும்
ஏமாத்து வேலையாக சும்மா பேசுகிறோம், அதாவது பிக்கப்பு பேக்கப்பு எஸ்கேப்பு என்பது போல இருக்கிறவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க. அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். தன்னலமற்ற மனதோடு உங்களுக்காக எதையும் செய்கிறவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கா எடுத்துப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அது உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உடனே செவி சாய்ப்பாங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதை உடனே செஞ்சு முடிக்கிறதுக்கு மும்முரம் காட்டுவாங்க. முதல் வேலையை அதை தான் செய்வாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு இந்த வேலையை தான் செய்வாங்க. உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்கணும், அங்கே நான் போய் அந்த வேலையை செய்யணும், என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் நான் போயிட்டு வரேன் சார்பா, நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் அதுக்கு மறுபேச்சே கிடையாது. நீங்கள் சொல்வதை உடனே செஞ்சு முடிப்பாங்க. எந்த விதமான எதிர்ப்புகளுமே இருக்காது. அதை செஞ்சு முடிச்சாதான் உங்களுடைய அன்பை பெற முடியும்னு அவங்க நினைப்பாங்க. ஏதாவது ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு வந்துட போது, நம்ம செய்யாமல் போனால் மன கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக செய்வாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்ட காலத்தில் உங்களோட துணைக்கு நிற்பாங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் கஷ்டம் வந்தாலும் சரி, இல்லை சிறு முறையில் உங்களுக்கான பண பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, அதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க. உங்கள் கூட நிற்பாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உங்கள் கூட நிற்பாங்க. இது யார் செய்வாங்க? உண்மையான அன்பு இருக்கிறவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி என்பதை நம்ம அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு பொருளாதாரத்தில் நெருக்கடியில் மாட்டியிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய காதலனோ காதலியோ அந்த நேரத்தில் ஓடி பொருளாதார ரீதியிலையோ அல்லது உடல் உழைப்பாலோ உங்களுக்கு மன உத்வேகத்தை தந்தாலோ அவங்க கண்டிப்பாக உங்க கூட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் பழகுவது. எதிர்பார்ப்புன்றதே ஒன்று இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்ககிட்ட ஆதாயத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சிரமம் அப்படின்னு சொன்னால் லாபத்தை எதிர்பார்க்காம அவங்க கடமையாக நினச்சி செய்வாங்க. இந்த காலத்தில் பொதுவாகவே ஆதாயம் இல்லாமல் எதாவது செய்வாங்களா சொல்லுங்கள்? பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும். இப்போ ஒரு சினி ஃபீல்டு இருக்குது, அந்த சினி ஃபீல்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் தரணுன்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்க சான்ஸ் கொடுக்குறவங்க. அது ஒரு தொழில். அதிலே இது போன்ற சம்பளம் வேலை செஞ்சால் சம்பளம் தருவாங்க. அதிலே ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா வகையான ஒரு சூழ்நிலையிலுமே பல இடங்கள்ல ஆதாயங்கள் என்பது பல வேறு விதமாக இருக்கும். ரொம்ப பழகின ஒரு நண்பராக இருப்பார், அரசு அலுவலகத்தில் இருப்பார். இவர் போயிட்டு ஒரு வேலை ஆகணும்னு சொல்லுவார். பல நேரங்களில் ரொம்ப நண்பராக இருந்தால் கூட, நண்பா நான் காசு வாங்க மாட்டேன், என் மேலதிகாரி எதிர்பார்ப்பாரு, நீ அவருக்கு மட்டும் கூட இதை மட்டும் அப்படின்னு வாங்கிட்டு நான் உனக்கு நாளைக்கு முடிச்சு வீட்டில் உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார் நண்பர். ரொம்ப நெருங்கிய நண்பரே. இவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு தெரியாது. இப்படி இந்த ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே யாருமே இந்த காலத்துல செய்யாத போது, காதலுக்காக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஓடி உதவி செய்வதும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க உங்ககிட்ட இருந்து மீண்டும் எதிர்பார்க்காமல் செய்வதுதான் உண்மையான அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற நிறைய விஷயங்கள் உண்மையான உங்கள் மேல் அன்பு காதல் இருப்பதற்கான அறிகுறிகளாக நிறைய சொல்லப்படுது. இருந்தாலும் அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 5 விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு 5 விஷயங்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கையில காதலர்களாக இருக்கிற காலத்திலேயோ இல்லை கணவன் மனைவியாக இருக்கும்போதோ உங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் உணர்ந்தீர்களானால் உங்களுடைய பார்ட்னரானவர் உங்களுக்கு உண்மையான இருக்கிறார், உண்மையான அன்போடு இருக்கிறார். நீங்க அவரை எந்த காரணத்தை முன்னிட்டும் மனம் நோகாமல் உங்க வாழ்க்கையில வச்சுக்கணும், சேர்த்துக்கணும், உங்க வாழ்க்கையிலிருந்து விலக்கக்கூடாது, அவரோடு சேர்ந்து இருக்கணும் அப்படி என்பதைத்தான் இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எளிமையான அறிகுறிகளா சொல்லப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிறவங்க ஓகே நமக்கு சூட்டபிள் தான் அப்படின்னு சொல்லி.
இப்படி இல்லாத போது நீங்க பிரிவதை பற்றி தப்பு கிடையாது. இதுல இந்த 5ல் 1 2 இருந்தா கூட போதுமானதுதான். கன்ஃபார்மாக உங்களுக்கானவர்கள் உங்களோடு இருப்பார்கள் என்பதற்கான ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இதுதாங்க அந்த 5 விஷயம். பலருடைய வாழ்க்கையிலும் காதல் வந்து போயிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த காதல் செய்த காலங்கள்ல எத்தனையோ சம்பவங்களை எதிர்கொண்டிருப்பாங்க. அதுல இது போன்ற விஷயங்கள் நடந்திருந்தால் உண்மையான காதலை நீங்க அனுபவித்தீர்கள், இல்ல அவர்களோடு சேர்ந்திருந்தால் உண்மையிலே நீங்க வாழ்க்கையில் கொடுத்து வைத்தவர்களாக இருந்திருப்பீங்க. இல்ல பிரிஞ்சிருந்தா ஒருவேளை நீங்க உண்மையான அன்பை இழந்து விட்டீர்கள் அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.